டிஆர்எஃப் கரெக்டாக இப்போ நம்ம முதுமலை விட்டு கிளம்புறோம். என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னா, நாங்கள் எக்ஸ்பெக்டேஷனை நாங்கள் நிறைய வச்சுட்டோம், கொஞ்சம் நாங்கள் அதில் வீக் ஆகிட்டோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்து ஈவினிங் ஒரு 5:30 5 o'clockலாம் வந்திங்கன்னா இந்த இடத்துல யானை குளிப்பாட்டுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். ஸோ நாங்கள் எதனால் எக்ஸ்பெக்டேஷன் வச்சோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் இந்த ட்ரிப்பு நாங்கள் வந்து பஸ் ட்ரிப் வந்து நாங்கள் பிளானே பண்ண கிடையாது, அது இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ வந்து கேட்கும் போது நீங்கள் வந்து எலிஃபென்ட் கேம்ப் இருக்குது, அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா பஸ் சஃபாரின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த சஃபாரி இருக்குது. ஸோ இதில் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னாங்க. நான் என்ன நினச்சேன், ஸோ பஸ் சஃபாரி 1 hour ட்ராவல், காசு பணம் ஆயிடுச்சு, என்ன இப்போலாம் நம்ம முன்னாடி கூட சம்பாதிச்சிக்கலாம். அந்த டைமிங், அந்த இப்போ நம்ம வரோம், இதுக்கப்புறம் எப்போ நம்ம ஊட்டி வரோம், எந்த டைம் வரோன்னு தெரியாதுல்ல. ஸோ வர டைம் அனுபவிச்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் என்ன நினச்சேன்னா, ஸோ ஓகே பஸ் சஃபாரி புக் பண்ணிடலாம். அது 340 rupees per பர்சனுக்கு 1 hour ட்ராவல். அதுவும் இல்லாமல் அங்கே அதான் சொன்ன, நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக அந்த எக்ஸ்ப்ளோர், இதே ஃபாரஸ்ட் தான். இந்த ஃபாரஸ்ட்லேருந்து இன்னும் டீப் ஃபாரஸ்ட் கொண்டு போயிட்டு அங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, அந்த வாட்டர் ஃபால்ஸும் காமிச்சு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வராங்க. நடுவில் இப்போ இருக்க சீசனல் டைம்ன்றனால உங்களுக்கு வந்து அதிகபட்சம் நிறைய அனிமல்ஸை பார்க்க முடியல. அதுவும் இல்லை, கிளைமேட் வந்து ரொம்ப காஞ்ச போன மாதிரி இருக்குது. அதனால் எங்களுக்கு எங்களோட பேட்லாக் எந்த ஒரு இதுவும் பார்க்க முடியல. உங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் இந்த மாதிரி ஜீப் சஃபாரி பண்ணி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அனிமல்ஸ், வைல்டு அனிமல்ஸ், சிங்கமோ புலியோ அந்த மாதிரி ஏதாச்சும் பார்த்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் பார்த்த வரைக்குமே அதிகபட்சம் மான்கள் பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் குரங்கு பார்த்துருக்கோம், அவ்வளோதான். அதோட இன்னொன்று என்னென்னு காட்டுருமாங்க ஒன்று பார்த்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங். அதை நாங்கள் ஓணுச்சு, நாங்கள் அதை பார்த்தோம், பேக்கில் பிளாக்காக ஒன்று பெருசாக ஒன்றுச்சு மாடு மாதிரி. ஆனால் அது என்னென்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல. அதனால் ஓகே ஃபைன், எல்லாம் மவுண்ட்ஸைன்ற மாதிரி இந்த டைம் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அதே நீங்கள் வந்து காலைங்காடி நீங்கள் இங்கே 6 o'clock பக்கமாக நீங்கள் இங்கே இருக்கிற மாதிரி, அதாவது முதுமலையில் நீங்கள் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணி வந்தீங்கன்னா நீங்கள் எலிஃபென்ட் கேம்பும் நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பஸ் சஃபாரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அவங்க வந்து குறிப்பிட்ட டைம் தான் போட்டிருக்கனால அந்த குறிப்பிட்ட டைமுக்காக நீங்கள் வந்து ரெண்டுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களோட விஷ் அவ்வளோதான். ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து ஊட்டி பயணம், மசனக்குடி வழியாக ஒரு ஊட்டி யாத்திரைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த சிம்பு படத்தில், ஸோ அது மாதிரி நம்ம இப்போ கிளம்புறோம். ஸோ என்னோட ஃபஸ்ட் ட்ரிப். ஆனால் என்ன, நான் பிளான் பண்ண டைம் தான் தப்புன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஜனவரி மந்த்தில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்க வேண்டியதாட்டுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம வேணால் இந்த இயர் டிசம்பர் மந்தில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிசம்பர் மந்த் நமக்கு நிறையா பிளான் இருக்குது, பார்ப்போம். பிளான் மட்டுமே போடுறோம், அதை ஒழுங்காக கரெக்டாக செயல்படுத்த மாட்டேன்றோம். ஸோ வெல்கம் டு மசனக்குடி ரூட்டுன்னு சொல்லலாம், அப்படி இப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் மசனக்குடி ரூட் ஸ்டார்ட் ஆகிறேன்னு நினைக்கிறேன். இது வந்து ஸ்டார்ட்டாக இதுக்கப்புறம் ஸ்டார்ட்டாக எனக்கு ஒன்றும் தெரியல. நான் இன்னும் மேப் கூட போடல. மேப் முதல்ல போடணும் ஃபஸ்ட்டு, ஒரு ஓரமாக நிறுத்தி. நான் அங்கேயே மேப் போட்டிருக்க வேண்டியது, மேப் போடாமல் வந்துட்டேன். அதே மாதிரி பர் பர்சனுக்கு 340 rupees சார்ஜ் பண்ணுறாங்க பஸ்ஸுக்கு. பஸ் ரைடு எனக்கு தெரிஞ்சு பெட்டரானு கேட்டிங்கன்னா ஒர்த்தா, 340 rupeesக்கு பஸ் ரைடு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒர்த்து. இப்போ ஆனால் இந்த சீசன் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கிறனால மேபி உங்களுக்கு எல்லாம் பிடிக்காமல் இருக்கலாம், எனக்கே கொஞ்சம் பிடிக்காம தான் இருந்துச்சு. என்னடா 340 rupees ஒர்த்து வேஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஆனால் அது வந்து வேஸ்ட்டாக இல்லை, இது ஒரு வகையான இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஊட்டிக்கு வந்து எப்பயுமே வர முடியும் கேட்டிங்கன்னா எப்பயாச்சும் ஒரு டைம் தான். உங்களுக்கே தெரியும், நினச்ச நேரத்தில் வர முடியாது, நமக்கு அதுக்கான டைம் எல்லாம் சுச்சுவேஷன் எல்லாம் கரெக்டாக செட் ஆகணும். அதே மாதிரி நம்ம வரும்போது கரெக்டாக அதை யூட்டிலைஸ் பண்ணி நம்ம ப்ராப்பராக அதை பார்த்துக்கணும், அவ்வளோதான். காசு இன்றைக்கி காசு செலவாகுதுன்னா நாளைக்கு வரும், நாளைக்கு வருதுன்னா நாளைக்கு செலவாகும், அவ்வளோதான். ஆனால் இந்த மெமரிஸ், இப்போ நம்ம ஒரு டைம் ஊட்டிக்கு வரோம், இந்த ஊட்டி வந்துட்டு இப்போ இந்த மெமரிஸ் மிஸ் பண்ணிட்டோம். நம்ம ஒரு வேளை இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இப்போ இந்த ட்ரிப் பஸ் ட்ரிப் போகும்போது எதார்த்தமாக 2 சிங்கம் 2 புலி இது மாதிரி வந்துருச்சுன்னா யார் உண்டு? அதெல்லாம் டைமிங் தான், நம்ம நேரம் தான். ஸோ அதனால் காசை பற்றி இப்போ பொருட்படுத்தாமல் நீங்கள் வந்தீங்கன்னா இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. அதே மாதிரி வரதா இருந்தால் சீக்கிரம் வந்துடுங்க, அப்புறம் தான் எலிஃபென்ட் கேம்பும் பார்க்க முடியும், உங்களால் அந்த பஸ் சஃபாரியை ஃபீல் பண்ண முடியும். ஊட்டிக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 32 கிலோமீட்டர் இருக்குது. 1 hour 14 minutes காட்டுது. நடுவில் மசனக்குடின்னு ஒரு ஊர் இருக்காது, எனக்கு தெரிஞ்சு மேப்பில் பார்த்தேன். இப்போ தான் அதை பார்த்துட்டு அதுக்குள்ளார போய்ட்டு ஏதாச்சும் கேட்போம், என்ன ஏதாச்சும் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். பார்த்துட்டு ஸோ நெக்ஸ்ட் அப்படியே கன்டினியூ பண்ணுவோம். ஸோ மசனக்குடி ரூட் இது. ஸோ எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக கொடுக்குறேன். பரவாயில்லைங்க, அடிக்கடி ஸ்பீட் பிரேக் போட்டிருக்காங்க. நம்ம வேகமாக போகணுன்னு நினச்சாலும் நீங்கள் பொறுமையாக இருந்து ரசிச்சுட்டு போட இயற்கை அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல ஸ்பீட் பிரேக் கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் சந்தோஷம். எந்த இடத்துல ஸ்பீட் பிரேக் கொடுத்தாலும் நான் கொஞ்சம் ஏன்டா இப்படி கொடுக்குறீன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவேன். இந்த இடத்துல கொடுக்கும்போது நான் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். இந்த ஸ்பீட் பிரேக்கில் ஸ்லோ பண்ணும்போதே ஓகே நம்மளுக்கே ஒரு மீன்றது, எதுக்கு நம்ம இப்போ வேகமாக போகணும், இந்த ரோட்டில் எதுக்கு வேகமாக போகணும் நம்மளுக்கே ஒரு ஃபீல் வருது. அதனால் ஆனால் இந்த ரோட்டில் மேக்ஸிமம் யாரும் வேகமாக போக மாட்டாங்க. ஏன்னா நடுவில் அந்த ரோட்டில் வரும்போது சுற்றியும் அவ்வளோ நேச்சுராக இருக்கும்போது அதை ரசிக்கணும்னு தான் பார்ப்பாங்க. இந்த இடத்த விட்டு நம்ம போகணும்னு யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. இந்த போர்டை மட்டும் நான் வெறுக்கிறேங்க. எப்போ பார்த்தாலும் முதுமலை டைகர் ரிசர்வ், சேவ் நேச்சர், சேவ் வைல்ட் லைஃப்னு சொல்லிட்டு கரெக்டாக போட்டு கொடுத்துட்றாங்க. ஒரு பொம்மை கூட நான் ஒரு பொம்மையிலேருந்து கூட எந்த ஒரு விலங்கையும் பார்க்க முடியல. மேக்ஸிமம் பார்த்தது எலிஃபென்ட் பார்த்தது ஒரு பெட்டர் ஃபீலு, அதுக்கப்புறம் மான்குடி பார்த்ததெல்லாம் பெட்டர் ஃபீல், அவ்வளோதான். மற்றபடி அட்வென்ச்சராக இன்னும் எதுவும் பார்க்கல. நீங்களே இப்போ பாருங்களேன், திடீர்னு ஒரு புலி நடு ரோட்டில் வந்து நின்று உங்களை பார்க்கணுமா, எப்படி இருக்கும்? ஆற மாதிரி இருக்குல்ல. ஆனால் அது வராது, அது நடக்காது.
இது என்ன மசனகுடி என்ட்ரன்ஸா? என்னடா கொஞ்சம் தூரம் கழிச்சு ஒன்றுமே இல்லை, என்னடா நடுவு நிறுத்துறாங்க? எதுக்கு நிறுத்திருக்காங்கன்னு தெரியலையே. என்னது இங்கே இருக்குது என்னன்னே தெரியலையே. திருப்பி கேட்டு பார்த்துட்டு வந்துடுவோமா? இல்லை, இதுக்கு முன்னாடி போய் கேட்போம். முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அங்கே முன்னாடி கார் நிறுத்தி ஏதோ டிக்கெட் மேலே இருக்கிறாங்க. எதுக்குண்ணா அது? அது டிக்கெட்டுனா வந்து அது கவர்மெண்ட்டுக்கா? ஆ, ஆனால் வந்து அவங்க இ பாஸ் இந்த ஊட்டி போகிறதுக்காக இ பாஸ் இந்த மாதிரி கேட்குறாங்க. ஓ, அது மாதிரி கேட்குறாங்க. ஓகே ஓகே ஓகே. ஏன்னா சஃபாரி போயிட்டு வந்தாச்சுண்ணா. இது மசனகுடியிலேருந்து உள்ளார சஃபாரி இருக்கா? உள்ளார டீப்பாக தான் இருக்குது. இருந்து போகணுன்னா மலைக்கு மேலே அட்வென்ச்சர் பிளேஸ், மலைக்கு மேலே போய் அதுக்கப்புறம் ஒரு ரிவர் சைடு கூப்பிட்டு போயிட்டு வருவோம். ஓகே ஓகே ஓகே. ரூம் ஸ்டே இங்கே இருக்குங்களா? ரூம் ஸ்டே இங்கே இருக்குது. அது புக் பண்ணணுமா இல்லை இங்கே வந்து கூட எடுத்துக்கலாமா? ஒன்றும் இல்லை, என் நம்பர் கூப்பிடுங்க. நம்பர் பண்ணிங்களா? ஓகேண்ணா ஓகேண்ணா. ஸோ இது வர மாதிரி இருந்தால் இப்போ நாங்கள் ஊட்டிலேருந்து அப்படி சுற்றி கூடலூர் வழியாக வந்து அங்கே ஸ்டே பண்ணிட்டு வந்தோம். இப்போ வரதா இருந்தால் அப்படி தான் வந்தோம். இது ஸ்டே பண்ணுறதா இருந்தால் இங்கே வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். சரி ஓகேண்ணா. சஃபாரி எதாவது போகிறீங்களா? இல்லைண்ணா இப்போ இல்லை, நாங்கள் இப்போ அங்கே சஃபாரி போயிட்டு வந்தோம் முதுமலைக்கு. அதனால் இதுக்கப்புறம் கிளம்புறோம். நம்மளெல்லாம் நல்லா உள்ள ஃபாரஸ்ட் எல்லாம் உள்ள நல்லா ரிவர் எல்லாம் இருக்குது. ஓகே ஓகேண்ணா. வியூ பாயிண்ட் வந்து இங்கே சஃபாரியில் போய் பார்க்குறது மட்டும் தான் முடியும். சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க? 1200 தான். ஒரு ஆளுக்கா இல்லை? ஒரு ஜீப் 1200. எத்தனை ஒரு 6 பிளேஸ் போகிற மனுச்சுன்னா 1800. 2 பிளேஸ்னா 1200. 3 பிளேஸ் போகிற மனுச்சுன்னா உங்களுக்கு வந்து எப்படியே ஒரு 2 hours 2.5 hours அந்த மாதிரி வரும். ஏன்னா இந்த டைமில் போனால் அனிமல்ஸ் வந்து தண்ணி குடிக்கிற டைமு. காட்டில் தண்ணி இல்லாதனால கொஞ்சம் தண்ணிக்காக மூவ்மெண்ட் ஆகும். சரி ஓகேண்ணா, நெக்ஸ்ட் டைம் வரும்போது ட்ரை பண்ணுறேன். இருந்தாலும் கூப்பிடுங்க. நம்மளுக்கெல்லாம் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் சஃபாரி ஓட்டுறாங்க. அப்படிங்களா? மெதுவாக பொறுமையாக தான் ஓட்டுவேன். சரி ஓகேண்ணா. தேங்க்யூண்ணா. ஏன்னா இப்போ வெயில் டைம்ன்ற போது ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாம் மூமெண்ட்டு தான் இருக்கும். தண்ணி எங்கே இருக்கோ, ஃபுட் எங்கே இருக்கோ, அதுதான் தேடி போயிட்டுருக்கோம். ஸோ மசனகுடின்ற ஊர் வந்து இதுதான். ஸோ இதுலேருந்து ஏதாச்சும் ஒரு வியூ பாயிண்ட் போகணுன்னா அந்த பாருங்கள் சிங்காரா 6 கிலோமீட்ரு. ஸோ இது மாதிரி ஏதாச்சும் ஒரு வியூ பாயிண்ட் போகணுன்னா ஸோ இங்கேருந்து ஜீப் சஃபாரி இருக்குது. இ பாஸ் தான் இருக்குது நம்மள்கிட்ட. நான் எடுத்துட்டேன். ஹே மேன், டு யூ திங்க் ஹூ ஐ அம்? ஏதோ பேசுகிறேன்னு தெரியுது, என்ன பேசுகிறது தெரியலையா? ஸோ இங்கே எல்லாமே ஜீப் சஃபாரி தான். நீங்கள் வந்து இங்கே ஸ்டேவும் இருக்குது. நீங்கள் ஒரு நாள் பிஃபோரே வந்து நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணிட்டு கூடியும் இங்கே இருந்து கூடியும் நீங்கள் வந்து ஜீப் சஃபாரி பண்ணலாம். புரியல, அங்கே ஸ்டே பண்ணதுக்கு. ஆனால் இங்கே ரூம் ஸ்டே எவ்வளோ இருக்குன்னு தெரியாதுடா. அதாவது ஒரு ஜீப் சஃபாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1200லேருந்து 1800 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த எந்தெந்த இடத்துக்கு போகிறன்ற மாதிரி. இதே ஒரு பெரிய ஊர் மாதிரி தான் இருக்க மாட்டேங்கடா மசனகுடியே. அப்படியேங்கப்பா இவ்வளோ வீட்டு இருக்கு பாரு. நான் என்ன நினச்சேன், டிஆர்எஃப் மசனகுடின்றது ஒரு சின்ன ஊர் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் அப்படிலாம் இல்லை, மசனகுடின்றது ஒரு பெரிய ஊர் மாதிரியே இருக்குது. அண்ட் தென் இதிலேருந்து உள்ளார டீப்பாக போகிறதுக்கு தான் ஜீப் சஃபாரி. ஃபால்ஸுன்றது இல்லை, நிறைய பிளேஸ் இங்கே இருக்கு. ஃபாரஸ்ட். டேய் இங்கே வந்து எல்லாருமே ஜீப் வச்சுருக்காங்கடா. இங்கே வந்து ஒருத்தர்கிட்ட தான் ஜீப் இருக்குன்றதில்ல. டிஆர்எஃப் நாங்கள் வந்து ஒருத்தர் அந்த அண்ணன் கேட்டலாம், அவங்கள்ட்ட மட்டும் இல்லை. இங்கே வந்து நீங்கள் ஏகப்பட்ட பேர் எல்லாருமே ஜீப் வச்சுருக்காங்க. அதான் ஒரு ஜீப்புக்கு 1500 பெஸ்ட்டு தான். ஆனால் இங்கே சொல்லும் போது நமக்கு சொல்லுவாங்க ஒரு டைம் என்ன பண்ணுவாங்க, ஸ்லோவாக போகலாம், அங்கேயே டீப்பில் கொண்டு போனேன். ஆனால் வண்டி எடுத்ததுக்கப்புறம் அவங்க மைண்ட் செட் தான் நல்லபடியாக காட்டணும், சுற்றி எல்லாம் காட்டணும்னு நினச்சி கூப்பிட்டு போனாங்களா எல்லா பிளேஸும் சுற்றி காட்டுவாங்க. இல்லை மேலோட்டமாக காட்டிட்டு வந்தா, ஏன்னா அவங்க நமக்கு தெரியாதுல்ல, இன்ன வரைக்கும் உள்ளார போனதில்லை. இல்லை ஃபஸ்ட் டைம் போகிறவங்களாம் அங்கெல்லாம் ரோடுமா போட்டிருக்கு அந்த மலையெல்லாம், அங்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சு டிஆர்எஃப் கோப்ரோ எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ விஷயம் கொடுக்காதுன்னு நினைக்கிறேன். நான் நேரில் பார்க்கும்போது நல்லாவே இருக்குது. மசனகுடி இதுக்கு மேலே தாண்டா நம்ம. ஆனால் இந்த ரூட் எதுக்குண்ணா? இது வந்து நம்ம சஃபாரி போகிற ரூட். ஓ, சஃபாரி போகிறது. நம்ம பைக்கில் எதுவும் போக முடியாது. நம்ம ஆஃப் ரோடு, ஆன் ரோடு, ரிவர் சைடு. ஓ அப்படி போயிட்டு எந்த பிளேஸ் போகிறீங்க? நாங்கள் இப்போ ஊட்டி போகிறோம். ஆஃப் ரோடு ஒன்று ட்ரை பண்ணி பாருங்க. நாங்கள் இப்போ அங்கே ட்ரை பண்ணிட்டோம், மதுமலையில் ட்ரை பண்ணிட்டோம். இல்லை முதுமலைக்கு இங்கே டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. 40 நிமிஷம், இது 1 மணி நேரம் அவ்வளோதான். 2 மணி நேரம் 3 ரோடு போச்சுன்னா 600 இருந்து பேம்பு ஃபாரஸ்ட்னா அதுக்கு தனித்தனி சார்ஜு. ஸோ இது வந்து பர் பர்சனுக்கு இப்போ நம்ம ஜீப் சஃபாரி மாதிரி பேம்பு ஃபாரஸ்ட்னா பர் ஜீப்புக்கு 600 ரிவர் சைட்னா 700 ஆஃப் ரோட் சஃபாரினா 700 3 ரோட்ஸ் காம்போ 2000 rupees. ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அது போகிற ரூட்டு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு வந்து பைக்கில் அலோடு இல்லை, காரில் அலோடு இல்லை, ஜீப் சஃபாரி மட்டும் தான். விட்டு விளாசுவாங்க. ஒரு டைம் வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணிடுவோம். ஏன்னா இப்போலாம் வாய்ப்புகள் இல்லை. நம்ம வந்து பேசாமல் அங்கே எடுக்காமல் இங்கே ட்ரை பண்ணியிருக்கலாம் ஒரு வேளை ரிவர் சைடு.
எங்களுக்கு நமக்கு தெரியாது அதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் டிஆர்எஃப், நீங்கள் வந்து அந்த முதுமலை ஃபாரஸ்ட் ட்ரை பண்ணுறத விட நீங்கள் இங்கே வந்து ட்ரை பண்ணிடலாம். இங்கே வந்து ஒரு ஜீப்புக்கு பேம்போ ஃபாரஸ்ட்டுக்கு 600 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் அதே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முதுமலைக்கு வந்து 350 ரூபாலேருந்து அங்கே முதுமலைக்கு வந்து 1 மணி நேரம் ட்ராவல் கொடுத்துருக்காங்க அந்த ஃபாரஸ்ட் டீப் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு. அதுக்கு வந்து இப்போ பர்சனுக்கு 340 ரூபா. அந்த இதை சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே கூட வரலாம், அதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் மஸ்னகுடி மட்டுமே வந்து ஸ்டே பண்ணி ஒரு நாள் சுற்றி பார்க்கணும்டா. அதான் நம்ம அந்த தமிழ்நாட்டுக்கு இங்கே தங்கிருக்கலாம். அதான் நம்மளுக்கு மேக்ஸிமம் என்ன 1500 to 2000 அவ்வளோதான். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரோஸ் கலரில் ஒரு பூ இருக்குது. சென்டர் ஆஃப் அப்படியே இந்த 2 பக்கமும் அதே மாதிரி இருக்குது. இதே ஃபுல்லாக க்ரீனிஷாக கொஞ்சம் காலைங்காட்டி இருந்தோம்னு வச்சிங்களேன், வேறு மாதிரி இருந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இந்த அழகு செடின்னு சொல்லுவாங்கள்ல, அழகு செடி அழகு மரம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இது. மசனகுடி ரோடு வந்து ரொம்ப டீப்பாக இருக்கும், யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் அங்கேயும் ஊருங்க, அங்கேயும் ரெசார்டு, குறிப்பிட்ட தூரத்துக்கு கூட கொஞ்சம் கொஞ்சமாக கண்டினியூவாக இல்லை. ஒரு தூரத்தில் ஒரு இப்போ இங்கே இருக்குன்னா ஒரு 10 கிலோமீட்டருக்கு அப்புறம் ஒரு இது மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10 கிலோமீட்டர் ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர். ஏன்னா முதுமலையிலேருந்து மொத்தம் தெப்பக்காட்டிலேருந்து மொத்தம் ஊட்டிக்கே 30 கிலோமீட்டர் தான். இந்த மாதிரி இதெல்லாம் குட்டி ரெசார்ட்டு இங்கேயே வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்டே பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். சாமியே இங்கே வர்றா கஃபேடா இங்கே போட்டிருக்கானுங்க. இங்கேயும் ஒரு ஆள் குடிக்கிற ஆள் இருக்காடா இதுக்கு. ஓ கடவுளே, 300 ரூபா சொல்லுவோம் ஒரு காஃபி. 300 ரூபாவோ 600 ரூபா அது கூட தெரியல எனக்கு. சைடில் மவுண்டன்ஸ் பாருங்களேன், வேறு மாதிரி இருக்குது. எனக்கு அந்த மவுண்டன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னன்னா மவுண்டன்ஸ் இதாதுன்னு சொல்லிட்டு பிடிச்சிருக்குன்னா, அது பார்க்க ஏதோ அந்த மூவியில் வர மவுண்டன்ஸ் மாதிரி. தப்புக்காட்டிலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் பக்கமாக கிராஸ் பண்ணிட்டோம். இதுலேருந்து ஒரு அனிமல்ஸ் கூட சைடில் பார்த்ததில்ல. அங்கே ஒரே ஒரு டைம் மான் மட்டும் தான் பார்த்தோம். இந்த மசனகுடி ரூட்டில் இன்னும் எதுவுமே பார்க்கல. பார்க்கலாம், நமக்கு லக் இருந்தால் நம்மளுக்கு வரும். அதுவும் இல்லாமல் இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 11 மணி ஆகுது, 12 மணி ஆகிற டைம் இதெல்லாம். ஏன்னா அதுக்கு வந்து தண்ணி சாப்பிட்ற டைமு, தண்ணி தள்ளிட்டு போவோம்ல. காலைங்காட்டி வந்துருக்கும்டா, எப்படி இருந்தாலும் காலைங்காட்டி வந்தாலும் அது முதுமலையை பார்க்கணும், தெப்பக்காடை பார்க்கணும், அதெல்லாம் பார்த்தா எப்படி இருந்தாலும் டைம் ஆயிரும். இன்னும் ஊட்டிக்கு பார்த்தீங்கன்னா 19 கிலோமீட்டருக்கு 46 மினிட்ஸில் போய் ரீச் ஆயிரும்னு சொல்லிட்டு 45 மினிட்ஸில் போய் ரீச் ஆயிரும்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனால் இது எங்கே எப்படின்னே தெரியலையே. நேராக இப்போ மலையை நோக்கி போயிட்டுருக்கோம். ஒருவேளை மலை ஏறணுமா இல்லை மலை சைடாக போகுமா? ஆனால் ஒன்றும் இல்லை டிஆர்எஃப், மசனகுடி ரூட்டில் ஒரு 2 நிமிஷம் நாங்கள் இன்னும் பார்க்கல. முதுமலையில் பார்த்ததோட சரி, அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. ஆமாம், நம்ம ஏன் இப்போ மலையை நோக்கி போயிட்டுருக்கோம்? இப்போ மலை ஏறணுமா? அந்த ரேஞ்சர்கிட்ட கேட்போமா? இது என்ன ஏரியா? இது ஃபாரஸ்ட் ஏரியா. இதுக்கு ஊர்லாம் இல்லைங்களா? ஊர்லாம் இல்லை, இது பேர் என்ன? இப்போ ஊட்டி தான். எத்தனை மணிக்கு இதில் போகலாம்? லாஸ்ட் நைட் டைமில் எத்தனை மணிக்கு இங்கே அலோடு? லாஸ்ட். சரி, ஓகே, தேங்க்யூ. மசனகுடி ஊராட்சி எல்லை முடிவு நன்றி, மீண்டும் வருக. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு மசனகுடி. இதுக்கு மேலே உள்ளத்தி ஊராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. உள்ளத்தி ஊராட்சி. அப்போ இங்கே இப்போ உள்ளத்தின்னு இங்கே ஊர் இருக்காடா? ரைட்ரா, இதுக்கு மேலே மலை ஏறணும்டாடே. எப்படி இருக்கு ஒரு மலையா? இந்த முக்கம் முக்குது. இது ஒரு பெண்டு மட்டும் நல்லா இதாக வெட்டிக்கலாக இருக்குடாடே, செங்குத்தாக இருக்கு நல்லா. இந்த இது எது போட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு, மேலே இருந்து இறங்குறாங்கல்ல, அப்போ வண்டி நிற்க முடியாத பட்சத்தில் இதில் மேலே ஏறி நிற்கிறதுக்கு ஸ்பீட் பிரேக் மாதிரி ஏறுறதாண்டா பெரிய கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் வேடா பெருசாக இருக்குது. கையிடுறா பூண்டா, கையிடுறா. லேடி டிரைவிங்கா? உக்காமுக கொண்டுருன்னு சொல்லிடு. இல்லை ஜென்ஸ் தான் நாட்டுக்கு. ஏறவே மலை, இதில் வேறு என்ன இது? அவ்வளோதாங்க ஏறி என்ன பண்ண போகிறேன்? இதில் வேறு இந்த 2 வண்டி முக்குது, வேறு ஒரே முக்கா. போடு. ஏன்னா அவ்வளோ நேரம் அடிச்சிருந்தா 6 ஏறலையா? அதுக்கு பின்னாடி அந்த கேவலம் ஏறிடுச்சுடாடே. ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்குது. ஒன் வே ரோடு தான், ரொம்ப குறுகலாக இருக்குது. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் வண்டி அந்தாண்ட இந்த கிராஸ் ஆனிச்சுன்னா நடிச்சிக்க மாட்டேங்குது, அப்படி இருக்குது. அதனால் நீங்கள் இதில் பார்த்து பொறுமையாக தான் வரும். இதெல்லாம் காஞ்சி போயிருக்கு. சீசனல் டைமில் கன்ஃபார்மாக அதில் தண்ணி வந்திருக்கும். இன்னைக்கு கேட்டால் வியூ பாயிண்ட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அப்பா காது அடைக்கிறா அப்படிங்க அப்பா. இதுதான் ஃபாரஸ்ட்டில் முதுமலை மசனகுடி எங்கே இருக்குன்னு பார்ப்போமா? அப்புறம் அங்கே வீடாக இருக்குது பற்றி, அதுதான் மசனகுடின்னு நினைக்கிறேன் இல்லை?
ஸோ இது ஆக்சுவலாக 35-36 ஏர்பண்ட் மொத்தமாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ 25க்கு மேலே நம்ம ஏறிட்டு இருக்கோம். இப்போ ஏறுறது நம்ம 21 ஏர்பண்ட் ஏறிட்டு இருக்கோம். அதாவது இப்போ எப்படி கேட்குறாங்கன்னா மேலேருந்து பார்க்கும்போது கீழே போகுது நம்பரு 21, 22, 23 இப்படி போகுது. நம்ம மேலேருந்து ஏறும்போது தலைகீழாக வருது. 25 கீழே இருந்துச்சு, 25 இப்போ 21 வந்திருக்கு. இன்னும் 20 ஏர்பண்ட் இருக்கு. இங்கே போடுறா டேய், ஏறா அவனுங்க இங்கே வந்து வீடு கட்டியிருக்காங்க. அதனால் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. எங்கே போய் கட்டி வச்சுருக்காங்க? அது எவ்வளோ இறக்கத்தில் பாரு. முதுமலை டைகர் ரிசர்வ் வெல்கம் டு. இதுக்கப்புறம் தான் முதுமலை டைகர் ரிசர்வ் ஏரியா டேய். இதுதான் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே ஊட்டி நெருங்குறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் கிளைமேட் பார்த்தீங்கன்னா அப்படியே மாறுது. முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப வெதவெதப்பாக இருந்துச்சு, கூலிங்கே கொஞ்சம் கூலிங் தெரியல. இப்போ நம்ம மேலே ஏற அப்படியே கூலிங் அதிகமாகிட்டு இருக்குது பார்த்தியா. இந்த மலையும் பாரு, அப்படியே அந்த மலையும் பாரு. 12 கிலோமீட்டர் ஊட்டி வந்துட்டேன் எனக்கு தெரிஞ்சு. இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே ஊட்டி பிளேஸ்ரா. ஸோ இதுதான் செக் போஸ்ட்டு மசனகுடிக்கு போகிறதுக்கு. இந்த செக் போஸ்ட்டில் தான் பிடிப்பாங்களோ வர. அங்கேயே ஒரு பையன் வர ஹெல்மெட் மாட்டுறான் தூக்கி. அங்கேருந்து விட்டுட்டா இந்த டேர்னிங்கில் வரும்போது பார்த்துட்டான் போலீஸை. ஹெல்மெட் தூக்கி விட மாட்டான். இது கல்லட்டிடா டே, கல்லட்டின்னுவாங்களே, கல்லட்டி ரோடுன்னுவாங்களே. அதாவது இந்த ஊர் தான் கல்லட்டி. இப்போ நம்ம கல்லட்டியில் கரெக்டாக இருக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மலை ஏறுறது தான் கஷ்டமாக இருக்குது. ஏறுறது தெரியாதவங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விடாமல் இருப்பாங்க. அப்போயே நம்ம டிஎன் 43 மட்டும் ஏற வராங்க, மற்ற நம்பரே அனுப்பிச்சி ஏற விட மாட்டேன்றாங்க.